சரிங்களா? ஸோ ஹலோ யூஸ் வெல்கம் டு டெலிகிராம் சேனல். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஃபர் தான். ஸோ ஆஃபர் எதை பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம், 2 ரூபா மீன் வாங்குறவங்களுக்கு 1000 ரூபா வெள்ளி செயின் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தோம். ஒரு ஆஃபர் வந்து சொல்லியிருந்தோம். அது வின்னர் யாருன்னு நான் வந்து சொல்லலை. நிறைய பேர் வந்து குழுக்கள் சீட் வந்து போட்டிருந்தீங்க. ஸோ யாருன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதான் இருக்க போகுது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஆஃபர் எதனால பிறகு போட்டிங்கன்னா, 2 ரூபா மீனுக்கே நாங்கள் 1000 ரூபா ஆஃபர்லாம் கொடுக்குறோம், 1000 ரூபா செயின்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னா, நம்மளோட தங்க கடையில் அச்சய திதி ஆஃபர்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறோம். ஸோ தங்கம் வாங்கினீங்கன்னா வெள்ளி சமமாக ஃப்ரீயாக தரோம், வெள்ளி வாங்கினீங்கன்னா வெள்ளி காயின் ஃப்ரீயாக தரோம், தங்கம் வாங்கினீங்கன்னா தங்க காயினும் ஃப்ரீயாக தரோம். இது போக ஒரு சேலையும் ஃப்ரீயாக தரோம். சின்ன பசங்க வந்தீங்கன்னா டிஷர்ட் ஃப்ரீயாக, சின்ன பசங்க வந்து ஐயோ கடவுளே, சின்ன பசங்க வந்தீங்கன்னா டிஷர்ட் ஃப்ரீயாக தரோம். ஏகப்பட்ட ஃப்ரீ. இந்த சின்சானில் ஒரே ஒரு அந்த சிடி வாங்குறதுக்கு நிறைய ஃப்ரீ தருவாங்களே, அந்த மாதிரி நிறைய இருக்குடா. சரி டன். ஸோ அதனால் அதுக்காக தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் நகை கடைக்கு முடிஞ்ச லெவலில் அச்சய திதிக்கு உங்கள் பேரண்ட்ஸ் ஏதாவது ஜுவல்லரிஸ் போனாலும், ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த கடை இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குது, இந்த லைனில் இருக்குது, கேடி ஜுவல்லரின்னு ஒரு அருமையான அண்ணன் வச்சுருக்கிறாங்க ஒரு கடை. ஸோ அங்கே போய்ட்டு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அச்சய திதி ஆஃபர் மிஸ் பண்ணிடுறாங்க. நிறைய போட்டிருக்கிறோம் ஆஃபர். சரிங்களா? ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ ஜுவல்லரி ஷாப் போயிட்டு ஸோ எத்தனை பேர் சீட்டு குலுக்கி போட்டிருக்கீங்க, அதெல்லாம் நம்ம இன்றைக்கி வின்னர் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா நினச்சிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல இடத்துல போய் ஐயோ அது எண்டிங்கில் சொல்லணுமோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க போயிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ கேஸ் இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஆஃபர் பாக்ஸு. ஸோ நிறைய பேர் வந்து போட்டிருந்தீங்க. நம்ம ஜுவல்லரி ஷாப் எங்கே இருக்குன்னா வந்து இதே தெற்கிறது, அதே நம்ம சந்திப்பில் இருக்கிறதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கனாலே இருக்கும். ஸோ எப்படின்னு நான் அந்த வீடியோ தனியாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அச்சய திதி ஆஃபர்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? டன். ஸோ இப்போ இது வந்து நிறைய பேர் வந்து இந்த குழுக்கள் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி என்ன ஆஃபர் போட்டோம் நிறைய பேருக்கு தெரியாமல் இதை பார்க்கிங்க, இல்லை புது வியூவராக நான் பார்க்குறேன்னீங்கன்னா, ஸோ நம்ம அக்வாரியம் சேனலில் வந்து நீங்கள் வந்து அக்வாரியம் சேனலில் ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம். என்னென்னா, ஸோ இன்றைக்கி மீன் வாங்குற எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து வெள்ளி செயின் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக தரப்போகிறோம். பட் நீங்கள் சீக்கிரமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நம்புவோம். ஸோ இதில் தான் எல்லாரையும் வந்து போட சொல்லியிருந்தோம். ஸோ ஜுவல்லரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து இதை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். செய்யது ப்ரோ கூட போட்டிருக்காரு ஒரு. யார் தான் வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அப்படியே நம்ம சீட்டை குலுக்கி ஷடால்னு எடுப்போம். யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியலையே. எல்லாம் மடக்கி தான் போட்டிருக்காங்களா, இது எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. அதனால கிழிச்சி எடுத்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி டன். நிறைய பேர் கிடக்கு, நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோதானா? கிட்டத்தட்ட எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பேர் தான். ஸோ வீடியோ பார்த்து எத்தனையோ பேர்னா, ஸோ சேனலில் வந்து நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கவங்க ஆனால் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ வந்து வியூஸ் போல் ஒரு வேளை எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ 15 பேரில் யார் வர போகிறாங்கங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வந்து நம்ம குளிக்க எடுத்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக பாவம் செய்யது பிறகு வந்தாலும் அவருக்கு நம்ம தர போகிறது இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள் உங்கள் குவாலிட்டியை நீங்கள் கொடுத்துட்டீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் செய்யது பிறகு அவ்வளோதான். ஸோ பார்ப்போங்க யாருக்கு வரப்போகுதுன்னு தெரியல. எப்படி கொடுக்குறதுனே தெரியலையம்மா. எப்படி பண்ண போகிறோம்? பாக்ஸ்லேயே போட்டு அந்த பாக்ஸ்லேருந்து தானே வெளியே எடுத்தோம். அப்படிங்கிறீங்களா? பாக்ஸ் எங்கே தூக்கி போட்டோன்னு தெரியலையே. எந்த பக்கம் போட்டோம்? இந்த இருக்குது கைஸ் பாக்ஸு. ஸோ பாக்ஸில் நம்ம குலுக்கி ஸோ நம்ம வின்னர் யாருன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு 2 ரூபாய்க்கு மீன் வாங்கினவங்க கூட இருக்காங்க இதில். கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. சரி பார்ப்போம். ஆனால் 15 பேர் தான். நான் ஒரு 50 பேராவது பண்ணுவேன் நினச்சேன். சரி பரவாயில்ல. ஸோ யாருக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேடி ஜுவல்லரி ஷாப்பில் வந்து வேறு லெவல் ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். அச்சய திதி ஆஃபர். சரிங்களா? நம்ம அச்சய திதிக்கு நிறைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், உங்கள் ஃபேமிலி ஆகட்டும், யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் ஆஃபர் ரேட்டில் எங்கேயுமே கிடைக்காது. செய்கூலி ஆகட்டும், சேதாரம் ஆகட்டும் ரொம்ப கூட இருக்கும். ஸோ எந்த ஒரு உங்களுக்கு எதுவுமே ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. பட் நீங்கள் கேடி ஜுவல்லரிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஒன் டைமாவது யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒன் டைம் வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரென்ஸ் தெரியும். கோல்டு ஜுவல்ஸ் வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாக ஈக்குவல் கிராமில் சில்வர் வந்து தந்துட்டு இருக்கிறாங்க ஃப்ரீயாக.
அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் என்னென்னா சில்வர் ஜுவல்ஸ் வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாகவே கோல்டு காயின்ஸ் வந்து தந்துட்டு இருக்கிறோம் சரிங்களா. ஸோ முடிஞ்ச லெவலில் சீக்கிரமாக வந்துக்கோங்க. வர கஸ்டமர் அத்தனை பேருக்குமே கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயாக தந்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி விடுங்க. கேடி ஜுவல்லரின்னு ஒரு அருமையான ஷாப் இருக்குது. ஸோ தெற்கு ரத வீதியில் சந்திலார் கோயில் அதே ரோட்டில் தெற்கு ரத வீதியில் உங்களுக்கு வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்கும். முத்தூட் ஃபைனான்ஸ் கீழே இளங்கோ காம்ப்ளெக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளோட ஜுவல்லரி ஷாப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியாவும் ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஆல் டைப்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ் எல்லாமே 916 ஹால்மார்க் நகைகள் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கோல்டு ஆகட்டும் சில்வர் ஆகட்டும் எல்லா டைப்ஸ் என்ன கிராமில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கனாலும் கிடைக்கும் நம்மகிட்ட. ஸோ நன்றி. அப்பா எல்லா கடவுளும் சேர்ந்து யாராவது ஒரு நல்ல மனிதருக்கு கிடைக்கும்படி பண்ணுங்க. இந்த சீட்டை நம்ம எடுக்கிறோங்க. யாருன்னு பார்க்க தானே போகிறோம். யாரோ புவன்னு போட்டிருக்குங்க. புவன் போட்டு ஏதோ ஒரு நம்பர் போட்டிருக்கு. சரி ஒரு கால் பண்ணி நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். உங்கள் சேது ப்ரோ கிடைச்சாலும் தரமாட்டோம்னு சொல்லி அவர் மனசை நீங்கள் புண்படுத்த பார்க்குறீங்களா? சரி அவர் கால் பண்ணி கேட்போம் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா. புவன்னு போட்டிருக்கேன். யாராக இருக்கும்? புவன்னா அப்படியா? ஓகே டன். ஸோ கால் பண்ணி சொல்லுவோம் நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க. என்னடா இப்படி வேற்று வடியுது சார். ரொம்பவும் சுட்டு சுட்டாக வடியுதுங்க. நம்ம என்ன நடந்தாலும் ஃபேனையும் போடுறோம். ஐயோ எல்லாம் பறந்துருமோ. சரி ஜெயிச்ச பேர் வந்து புவனுங்க. ஹலோ அந்த கேடி ஜுவல்லரியிலேருந்து பேசுகிறோம். அந்த இதில் அந்த இதில் ஏதோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காப்புல புவன்னு சொல்லிட்டு யார்? அதான் இன்றைக்குள்ளே கொஞ்சம் நகை கடைக்கு வந்து அந்த செயின் வாங்கிட்டு போகிறீங்களா? உங்கள் பையனுக்கு தான் கிடச்சிருக்கு செயின். அப்படியா? அதான் உங்கள் பையன் தானே அது புவனுங்கிறது? சரி. ஓ சரி 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 அவருக்கு தான் கிடச்சிருக்கு. அதான் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடுங்க ஷாப்புக்கு. வாங்க ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்துடுங்கண்ணே ஸ்ட்ரெயிட்டாகவே. சரி 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 வாங்க. சரி தேங்க்யூ. சரி அவர் வந்ததும் அவரையும் சேர்ந்த மாதிரியே இந்த விளாக் வந்து இருக்கும் நம்புவோம். அவர் வந்த அப்புறம் நாங்கள் ஆன் பண்ணுறோம் கேமராஸ்லாம் சரிங்களா. கட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ வந்து சொல்லியிருந்தோம் வெள்ளி செயின் வந்து தரப்போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் அது. ஸோ இவர் தான் புவனா. ஸோ இவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு ஆக்சுவலாக. ஸோ கங்க்ராச்சுலேஷன் புவன். கை கொடுங்க. கை கொடுங்க மாமாட்டா அங்கிள்டாண்ணா அவனுக்கு. கை கொடுத்துட்டான். ஹாய் என்ன பேன் பார்க்குறேன். சாக்லேட் வேணும். சரி ஓகே டன். ஸோ வந்து எங்கள் அம்மா கையால் கொடுக்க வைக்கலாம். நீங்கள் கொடுங்க ஜி. கொண்டாங்க ஜி. கேமராவை தாங்க ஜி. வச்சுக்கிறேன் ஜி. கேமரா வேறு இதாக இருக்கும். ஸோ கொடுங்க ஆண்டி. வாங்கிக்கோங்க புவன். உண்மையில் வெள்ளி செயின் இருக்குங்க அதில். ஒன்றும் டப்பா வெறும் டப்பாவை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நினச்சிடாதீங்க. செயின் இருக்குது சரிங்களா. சரி ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஸோ கொடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ வந்து என்னென்னா வந்து 2 ரூபா ஃபிஷ்ஷு. ஸோ நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தது. இவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாங்க நான் கேட்கல சரிங்களா. ஸோ வந்து வின்னர் வந்து இவ்வளோண்டு தான் இருப்பாருன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே வின்னர் கையில் கொடுத்தாச்சு. அவரும் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ அவர் கெட்டியாக வாங்கிட்டு போயிட்டாருங்க அதை. சரி டன். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தான் அந்த பையன். டன். ஸோ அது வந்து எதுக்குன்னா மெயின்லி வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஆஃபர்ஸ் கொடுக்குறோன்னு உடனே நீங்கள் வந்து கேடி ப்ரோ வந்து ஸோ ஒரு ஒர்த்தான ஆளுன்னு நினச்சிடாங்க சரிங்களா. ஸோ வந்து ஏன் அப்படின்னாக்கா ஸோ வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்குறதுக்கு வந்து 300 rupees 500 rupees பே பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நான் தான் நின்று நோட்டீஸ் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ அதனால் வந்து இது எதனால நான் சொல்கிறேன்னா ஸோ வந்து கஸ்டமர்ஸுக்கு நம்ம எந்த வேலை பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்க முடியும் தான் நம்ம கேடி அக்வேரியமாக இருக்கட்டும் கேடி ஜுவல்லரி ஆகட்டும் ஸோ ரெண்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து இந்த வீடியோவில் அப்படியே தொடர்ச்சியாக வந்து ஸோ இருக்கிற ஸ்டாக் அப்டேட் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் மாதிரி நான் வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து நாளைக்கு சண்டே ஆஃபர்ஸாக வந்து நம்ம அக்வேரியமுக்கு வந்து பயங்கரமாக ஏகப்பட்ட பங்கமாக நிறைய ஃபிஷஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அது என்னென்னா அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூஸாக அப்படியே பாருங்கள். ஸோ வாங்க இப்போ அக்வேரியம் திரும்பி போடுவோம். ஓடி போயிட்டு இருக்கோம். சரி வாங்க போ. ஸோ வந்து வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்போம்.
ஸோ எப்போ வந்து எந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடுவோம்னு யாருக்குமே தெரியாது, எனக்கு கூட தெரியாது. ஸோ அதனால் எப்போவுமே ரெடியாக இருந்துக்கோங்க, நான் தான் சொல்கிறது. ஸோ இன்றைக்கி கூட பாருங்கள், இப்போ கூட பாருங்கள், இப்போ வந்து என்ன எல்லாம் கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை தானே, சனிக்கிழமை 6 மணி என்ன 7 மணிக்கு மேலே வர அனைத்து கஸ்டமர்ஸுக்குமே என்ன செய்யலாம், இருங்க வரேன், வர எல்லா கஸ்டமருக்கும் செம ஆஃபர் போட போகிறோம் சரிங்களா, இருக்கிற ஸ்டாக்கில். ஸோ வந்து விடோ டெட்ராஸ் 35 ரூபா வந்துட்டு இருந்தது, வெறும் 30 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கோல்டு 10 ரூபான்னு எடுத்துகிட்டு இருந்தது, இன்றைக்கி உள்ளே வந்தீங்கன்னா மட்டும் 10 ரூபான்னு எடுத்து போய்க்கலாம் சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவில் சீக்கிரம் வரணும், 4 ரூபான்னு எடுத்துடலாம் சரிங்களா. பீஸ் வரணும் 4 ரூபா தான், சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போயிருக்கோங்க. பீஸ் வரும் 4 ரூபா, இன்றைக்கி மட்டும்தான், நாளைக்கு வேறு ரேட் ஆயிரும். சனிக்கிழமை 7 மணிக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஒயிட் ஷார்க்கு. ஸோ ஒயிட் ஷார்க் எல்லாமே என்ன ரேட்டு ப்ரோன்னா, பீஸ் வந்து 25 ரூபா தந்துட்டு இருந்தது, நாளைக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே 9 வரைக்கும் இருக்கும், நைட்டுக்குள்ளே வரவங்களுக்கு பீஸ் வரும் 22 ரூபாய்க்கு தரும் சரிங்களா. சீக்கிரம் வந்துருக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ ஜீப்ராஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜோடி 5 ரூபா தான் இன்றைக்குள்ளே வந்தீங்கன்னா. அடுத்து பாருங்கள், இன்றைக்குள்ளே வந்தீங்கன்னா 3 ஷார்க்கு, பெரிய பெரிய ஷார்க், ஒரு 1 ஃபீட் ஷார்க் இருக்குது, 3 ஷார்க் சேர்த்து உங்களுக்கு 90 ருபீஸ் தான் இன்றைக்குள்ளே வரணும் சரிங்களா. 90 ருபீஸ்க்குள்ளே இன்றைக்கி வந்தே ஆகணும், எப்படியாவது வந்துடுங்க. ஸோ 7 மணிக்கு மேலே இன்றைக்கி வர எல்லாருக்குமே. ஸோ நாளைக்கு சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு இன்றைக்குள்ளே ஆஃபராக இன்றைக்குள்ளே எப்படியாவது வந்து வாங்கிருங்க. ஸோ நாளைக்கு வேறு ஒரு ஆஃபரு, நாளைக்கான ஒரு ஸ்டாக் வருது, ஃபிஷ்ஷஸ் ஸ்டாக். என்ன ஸ்டாக் ப்ரோ அப்படின்னா, ஸோ இருக்கிறத தவிர்த்து தான் வரப்போகுது. ஸோ அதனால் இருக்கிறதே இப்போ வாங்கிருங்க. ஏன்னா நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன்ட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, இந்த நான் இப்போ காட்டின பார்த்தீங்களா விடோ, கோல்டு, ஷார்க்கு, இந்த பெரிய ஷார்க்குலாம் காலி ஆயிரும் சரிங்களா. சனிக்கிழமை நைட்டு 7 மணிக்குள்ளே இதெல்லாம் வாங்கிட்டு போய்க்கோங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது அப்புறம் ஆஃபர்லாம் தரமாக இருக்குது, நீங்கள் நிறைய ஆஃபர்ஸ் போடுறீங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஷாப் எங்கே இருக்குன்னா, ஸோ திருநெல்வேலி டவுனில் சந்துப்பிள்ளையார் கோயில் எல்லாருமே தெரியும், சந்துப்பிள்ளையார் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது சரிங்களா. மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ போர்டு வச்சுருக்குங்க. நான் வந்து எல்லாருமே போர்டு எதுக்கு வைக்கிறோன்னா, அது தெரியறதுக்காக வைக்கிறோம். நான் அடிக்கடி தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன் மக்கள்கிட்ட சரிங்களா. சரி டார். ஸோ வந்து முடிஞ்ச அளவில் சீக்கிரமாக வந்துருக்கப்பா, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு என்னென்னு சொல்லிடுறேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து என்னை வந்து நாளைக்கு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் என்ன ரிலீஜன் எனக்கே சில நேரங்களில் இதாகுது. சரி டன். ஸோ இப்போ வந்து சர்ச்சுக்கு நான் போகிறதுனால நாளைக்கு செய்யது ப்ரோ தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறாரு. என்ன ப்ரோ, நான் வந்து உங்களுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஜம்முன்னு பிரித்து போட்டுருங்க. ஸோ நாளைக்கு என்ன வருதுங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன்ப்பா. விடோ டெட்ரா வருது. விடோ டெட்ரால என்ன ரேட்? நல்ல பெரிய சைஸ் விடோ டெட்ராஸு, கலர் கிடையாது. நீங்கள் இருக்கிற ஸ்டாக் வராது, நான் அதான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு வராது. ஸோ விடோ டெட்ரா, ஸோ வந்து கலர்லெஸ் அந்த ஆல்பினோ விடோ. ஸோ ஆல்பினோ விடோலாம் என்ன ரேட்னா, பீஸ் 4 ரூபாய்க்கு தரப்போகிறோம். ஸோ அடுத்து மாலிஸ் வரப்போகுது. மாலிஸ் எல்லாம் பீஸ் 5 ரூபாய்க்கு தரப்போகிறோம், சண்டே ஆஃபரு. அடுத்து வந்து என்னென்னா ஒன்று வந்துடுது. ஸோ என்னென்னா நாளைக்கு வந்து ஆன்லைன்லேயும் உண்டு சரிங்களா. நாளைக்கு வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் ஆன்லைனில் உண்டு. ஆன்லைன் கஸ்டமருமே கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க சரிங்களா. ஸோ என்னென்னா ஃபுல் மூன் ஸ்பேர்ஸ் வந்து 150 ரூபாக்குள்ளது வரப்போகுது சரிங்களா. இந்த டேரக்டும் உண்டு, ஆன்லைனில் உண்டு. ஸோ ஃபுல் மூன் பேர்ஸ் 150 ரூபா. அடுத்து நார்மல் இந்தியன் ஃபைட்டரு, அது வந்து இம்போர்ட்டடில் ஃபுல் மூன் ஸ்பேர் வந்து 150 ரூபா. 170 ரூபான்னு சேல் பண்ண பேர் நாளைக்கு 1 டேக்கு மட்டும் நம்ம ஆஃபர் போட போகிறோம். பிளான் பண்ணியிருக்கோம். 150 ருபீஸ் தரணுன்னு. அடுத்து வந்து இந்தியன் ஃபைட்டர். ஸோ இந்தியன் ஃபைட்டர்னா நார்மல் ஆஃப் மூன்ஸில் வந்து பேரே வந்து 45 ரூபாய்க்கு தரப்போம் சரிங்களா. மேலும் வந்துடும், ஃபீமேல் வந்துடும், உங்களுக்கு 45 தான். அடுத்து என்னது ப்ரோ அப்படின்னாக்க, ஸோ வந்து கப்பீஸ் பேர்ஸ் வந்து வரப்போகுது நாளைக்கு சரிங்களா. கப்பீஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹைலைட்டே அதாங்க. 150 ஜோடி வரப்போகுது. 150 ஜோடி ப்ரோ. 3 கலரில் வரும் செய்யுது ப்ரோ. 3 கலரு வந்து நார்மல் எல்லாமே மிக்சடு மாதிரி ஒன்று வரும். இதுதான் நான் போட்டிருக்கேன், எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் பார்த்துக்கோங்கண்ணே. ஸோ வந்து மிக்சடு மோஸ்ட்லி இம்போர்ட்டட் மாதிரி இருக்கிற மாதிரியான மிக்சடு கப்பீஸ் சரிங்களா. முடிஞ்ச அளவில் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா. அளவு இந்தியா ஃபுல்லாகவும் வாங்கலாம். நான் சொல்கிறேன், அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நாளைக்கு நான் நம்பர்லாம் தரேன். நான் ஒரு டைமிங் சொல்கிறேன். டைமிங் மட்டும் நான் ஆன்லைனில் ஆர்டர்ஸ் எடுக்கிற மாதிரி நான் செட் பண்ணுறேன் சரிங்களா. நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போவுமே ஆர்டர் சொல்லிகிட்ருக்கேன் இங்கே வாட்ஸ்அப்பில். என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அப்லோடு பண்ணி நிறைய கஷ்டங்க, என்னால் முடிய மாட்டேங்குது சரி. ஸோ இப்போ வந்து 3 வெரைட்டி ஆஃப் கப்பீஸ் வருது. ஸோ நார்மல் இம்போர்ட்டட் மிக்சர் கப்பீஸ் வருது. அடுத்து வந்து ப்ளூ கப்பி வருது. அடுத்து வந்து டம்போயர் கப்பீஸ் சரிங்களா. ப்ளூ கப்பின்னு மட்டும்தான் போட்டிருந்தது, எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு ஆன்லைனுக்காக நான் ஷோ பண்ணுறேன். ஆஃப்லைன் கஸ்டமர் எப்படியாவது சீக்கிரம் வந்தீங்கன்னா கிடச்சிரும். நாளைக்கு 10:30க்கு ஸ்டாக் 11 மணிக்கு ஸ்டாக் வருது. 11 மணிக்கு கொஞ்சம் கெட் ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ செய்யுது ப்ரோ அதுக்குள்ளேயும் வந்துடுவார். செய்யுது ப்ரோ தண்ணியெல்லாம் மாற்றியாச்சா ப்ரோ? தண்ணி மாற்றிட்டீங்க சரி டன். ஸோ நாளைக்கு ஒரு ஸ்டாக்கு சூப்பராக வரப்போகுது, எல்லோரும் ரெடியாக இருங்க. பிளாக் ஷார்க் வரும். ஸோ நார்மல் டைகர் ஷார்க்லேயே பிளாக் கலர் வருது. பீஸ் வருமே 10 ரூபா தான் சரிங்களா. இது ஒயிட்டு, இது 22 ரூபா இன்றைக்கி ஆஃபர் ரேட்டு. ஸோ சனிக்கிழமை ஆஃபர் நான் சொன்னதை சனிக்கிழமையே வாங்கிருங்க. ஞாயிற்றுக்கிழமை சொன்னதை ஞாயிற்றுக்கிழமை எப்படியாச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வாங்கிருங்க. அவ்வளோதான் சொல்ல விரும்புகிறது. அடுத்து வந்து என்னது, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ நாளைக்கு வந்து பேசிக். ஆனால் எனக்கு என்ன எவ்வளோ ஏன் ப்ரோ நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் சொல்ல மாட்டேங்கிங்கன்னு ஒரு விஷயம். ஆன்லைனில் நான் சொல்லணுன்னா என்ன பிரச்சனை வருது தெரியுமாங்க. இப்போ வந்து
நம்ம இப்போ ஒரு சேல் பண்ணுறோம்னு வைங்களேன், எல்லா லாபமுமே நம்ம ஏதாவது ஒரு கிரெடிட் கொடுத்துருவோம். 0 பேலன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம 20 பார்சல் இன்றைக்கி அனுப்பணும். கொரியருக்கு 1000 ரூபா, 1500 1000 20 பார்சல்னால் எப்படி 1900 கிட்ட வந்தோம். 1900 ரூபா உடனே நம்ம பே பண்ணணும். அதுக்கு அமௌண்ட் இருக்காது. எப்படியோ திரட்டி போட்டுருணும்னு வைங்களேன். போட்டுட்டா மறுநாள் கால் வரும், கொரியர்லேருந்து கால் வரும். சார் வந்து ஒரு 6 பார்சல் ரிட்டர்ன் வந்திருக்கு, எப்போ வந்து எடுத்துக்கிறீங்க அப்படிங்க. நான் அனுப்புனதே இது. அப்புறம் கஸ்டமருக்கும் பதில் சொல்லி அவங்களுக்கும் பதில் சொல்லி ஸோ அடுத்து அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள்லாம் வருது. கஷ்டங்கள்லாம் வருது. சரி, அதனால் எப்படியோ மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நாளைக்கு மோஸ்ட்லி ஆன்லைனுக்கு நான் என்னெல்லாம் உண்டு அதுக்கு நான் ஒரு தனி வீடியோஸ் போடுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால ஆஃப்லைன் கஸ்டமருக்காக நான் இந்த வீடியோ வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? டன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா அவ்வளோதான். ஸோ வந்து ஜுவல்லரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜுவல்லரி சேனலுக்கான லிங்க்கு கீழே இருக்குப்பா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களை நம்பி தான் திறந்தேன் கடையை. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பினேன். 50,000 பேர் இருக்கீங்க, ஆனால் அதில் வந்து 300 சப்ஸ்கிரைபர் கூட இன்னும் வரல. ஸோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், நான் உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ எப்படியாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பட் நம்ம 2 ரூபா மீனுக்கே 1000 ரூபா வெள்ளி செயின் ஃப்ரீயாக தரோம். அங்கே வந்து எவ்வளோ 1000ல் வாங்குறாங்க நிறைய பேர், எவ்வளவோ ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அங்கே ஒன் டைம் வந்து உங்கள் பேரண்ட்ஸை வந்து விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். பெரிய பெரிய ஷோரூமை விட நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி கடைக்கு ஒன் டைம் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நான் காட்டுறேங்கிறத பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து அக்வாரியம் ஃபீல்டில் நீங்கள் எங்கே போனாலும் கேடி அக்வாரியமில் கலெக்ஷன்ஸ் இப்போ கம்மியாக இருக்குது. பட் ஆனால் ஆஃபர்ஸில் கடை ஓடுறதுனால கம்மியாக இருக்குது. அதான் முக்கியமான விஷயம். ஆனால் ஆஃபர்ஸ் போடுறோம்ல, கெத்தாக போடுறோம்ல, 2 ரூபா மீனுக்கு நாங்கள் 1000 ரூபா செயின் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம்ல இன்றைக்கி. அதுதான் மெயின். ஸோ அதனால் நாங்கள் ஜுவல்லரியில் வேறு லெவலில் காட்டுவோம். நீங்கள் பாருங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வீடியோ பார்க்கலாம். பை.